ஸோ ஜனநாயகன்லுமே வந்து விஜய் சார் கூட வந்து ஒரு சின்ன போர்ஷன் அவரோட காம்பினேஷனில் ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ மாஸ்டரில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ சாரோட பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2019 ஷூட் போயிருந்தோம் நாங்கள். அப்போ சார் வந்து ரொம்ப நல்லா பேசுவார். பக்கத்தில் இருந்துட்டு நல்லா பயங்கர சார் வந்து கிண்டல் பண்ணுவார், பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். அதாவது வெளியில் வந்து தெரியவே தெரியாது அவர் பேசுகிறதே. என்ன வச்சா இவ்வளோ சைலண்ட்டாக ஒரு கேரக்டர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கிட்ட போனான்னா அவர் பயங்கரமாக கிண்டல் பண்ணார். அப்படிதான். ஸோ நல்லா பேசணும். ஸோ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜனநாயகனில் அவர் கூட நான் நடிக்கும் போது வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாஸ்டரில் நான் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட பேசினார். அது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருந்தது. 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் அவரை பார்த்தனோ அப்படியே தான் இப்போவுமே இருக்கார். ஸோ ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். அப்சர்வ் பண்ணுவார் எல்லாரையுமே. ஸோ எல்லார்கிட்டையுமே பேசுவார். ஸோ டான்ஸு சொல்லவே தேவையில்லை அவர்கிட்ட, பயங்கரம் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து நிறைய 6 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் விஜயா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு பொலிட்டிஷியன் விஜயா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா பிகாஸ் நீங்கள் சொல்ற மாதிரி சைலண்ட் விஜயா தான் எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ நீங்கள் மேடைகள்லாம் பார்க்குறோம், நம்ம ஓகே அடிச்சு தம்சம் பண்றாரு வார்த்தைகள்ல. பேச தெரியாதுன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு இப்படிலாம் பேசுவாரான்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பொலிட்டிஷியன் விஜயா நீ ஸ்பாட்ல எப்படி அவரோட பிஹேவியரை ஃபாலோ? ஸோ அப்படிலாம் இல்லை. அவர் பொலிட்டிஷியனாக பிஹேவ் பண்ணுறதே கிடையாது, சரிங்களா? அப்படிலாம் பார்க்கல. அங்கே ஒரு ஆஸ் அன் ஆக்டராக அவர் என்ன பண்ணணுமோ அந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரமாக வந்துடுற ஒரு பர்சன் அவர். ஸோ டைமை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். ஸோ இந்த டைமில் நான் வருவேன், இந்த டைம் போவேன் அப்படின்றது பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாரு. எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ நான் பொலிட்டிஷியன் ஆகிட்டேன், நான் இவ்வளோ அவ்வளோ அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த டவுன் டு அர்த் கேரக்டரில் தான் இருக்கார். ஸோ நான் பொலிட்டிஷியனாக பார்க்கல, அதான் ஒரு கூட இருக்க கோஆர்டிஷன் சொல்ல முடியாது அவரை. ஸோ நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் அவரை பார்க்கணும். அரசியல்வாதி அவரோட மேடை பேச்சுகளை எப்படி பயங்கரம். அதான் அதான் இவ்வளோ பேசுவாரா சார் அப்படின்ற அளவுக்கு தான் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அது என்ன சொல்ல, பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன இதுக்கு மேலே என்ன வேணும்?